ஒரு ஆள் பேச்சாளர் போயிட்டு இருக்கார், பின்னாடி ஃபயர் சர்வீஸ் லாரியை கொண்டு போயிருக்காங்க. பின்னாடி அவர் போற பக்கம்லாம் என்னங்க அந்த அனால் பறக்க பேசுறானையா, அது வாட்டுக்கு பக்கத்தில் குடிச்சு புகஞ்சிரும். பக்கத்தில் உட்காந்து ஒரு எதிர்த்தாப்பு 2 பேர் அடிச்சு மாண்டு புளிதில் பிறண்டு கிடக்காங்க. பக்கத்தில் உட்காந்து வேமா இறங்கி போய் அவங்க 2 பேரும் சத்துன்னு செவில் ஒரு அடி அடிச்சுட்டு வந்து உட்காந்தேன். சார் தெரிஞ்சவங்களா? எப்பா தெரிஞ்சவங்க தெரியலாம், அப்புறம் இந்த மாதிரி நேரத்தில் அடிச்சாத்தே திருப்பி அடிக்க மாட்டாங்க. லேட்டாக வந்து என்ன லேட்டு? சைக்கிள் பஞ்சர் சார். சரி போ. அடுத்து ஒருத்தர் வந்தான், உனக்கு என்னையா? சைக்கிள் பஞ்சர். ஏடா வரிசையா எப்படி சைக்கிள் பஞ்சர் ஆகும்? போய் உட்கார அப்படின்னு பாடத்தோட அப்புறம் மறுபடியும் ஒருத்தர் வந்தான், நீ என்ன பலட்டு சைக்கிள் பஞ்சர்? என்ன நீங்க ரொம்ப கேனநாத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒரே நேரத்தில் அப்புறம் 3 பேர் சைக்கிள் பஞ்சர் ஆகும். நாங்கள் வந்து ஒரே சைக்கிள்ல அப்புறம் எப்படி தனித்தனியாக போன வாரம் உங்க நிகழ்ச்சியை பார்த்து விழுந்து சிரிச்சு பாதி உயிர் போயிடுச்சு. அப்ப இந்த வாரம் பாருங்க அப்படின்னு அடுத்து பின்னாடி நிக்கிற நீ ஏன் நேற்று வரல அப்படின்னு 10 தோப்பு கரணம் போடு, 20 தோப்பு கரணம் போட்டேன். 10 போடுறது 20 போடுறேன், நான் நாளைக்கு வர மாட்டேன், அதுக்கு சேர்த்து ஒரே போட்டு. ஓட்டப்போட்டியில் கலந்துக்கிறோம்னு சொன்னடா சுரேஷ். ஓட்டப்போட்டிக்கு போனியா, ஏன் ஓடலை? 4 பேரை பார்த்தோன்னா எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை அப்படின்னு இருக்கான். ஏன் ஓடலைன்றது முடிஞ்சு வச்சு அவ்வளோதான். மாப்பிள்ள உன்னை எங்கேயே பார்த்துருக்கேனே அப்படின்னு. அப்படியா? நான் திருமங்கலம். ஏன் நானும் திருமங்கலம் தாயா? எந்த தெரு அப்படின்னு? 3வது முனியாண்டி தெரு. என்ன இழிச்சாத்தனமா பேசியிருக்கேன், நானும் 3வது தெரு முனியாண்டி தெரு தான் அப்படின்னு. எந்த சந்து? 3வது குறுக்கு சந்து. அடப்பாவி, நானும் 3வது குறுக்கு சந்து தான். எத்தனை நம்பர் வீடு அப்படின்னு? 4. நானும் 4. உள்ள லைட் போட்டு பார்த்தா அப்படின்னு மைனன் அவன் பாட்டு மாப்பிள்ள சொல்லிட்டு என்ன டீல ஈ கிடக்கு, அது வைட்டமின் ஈ சாப்பிட்டீங்கன்னா ஊர்ல இருக்கும். எல்லா அக்கௌண்ட்லயும் எனக்கு பணம் இருக்கணும், நான் குழுண்டு கஷ்டமே தெரியாம வாழணும்னு நினைக்கிறேன், அதுக்கு வரம் கொடுங்க. சப்புன்னு இருக்குனாரு. இவ்வளவு வசதி இருந்தா நான் போய் மனுஷனா பிறந்திருக்க மாட்டேனா? நாளைக்கு முதல் செல்லு வாங்கிட்டு பஸ்ல உட்காந்து அப்படின்னு எடுத்து ஆவலா பாக்குறேன். பின்னா இருந்து ஒருத்தன் சொல்றேன், பெரிய செல்லு, அதே பிச்சைக்காரன் கூட வச்சிருக்கல அப்படின்றாரு. அப்ப என்ன அவன் பிச்சைக்காரன் சொல்றானே? வேகமா கேட்டாரு, என்னையா என்னாச்சு? உன் வீட்டுல வந்து 1.5 கோடி ரூபாயை கொள்ளையடிச்சுட்டு ஒருத்தி ஓடி இருக்கான், அவனை போய் பிடிக்காம தேவையில்லாம நடிச்சாம சுடாட்டில் வந்து உட்காந்துருக்கியா? ஏன் அப்படி போயிட்டு போறான்? எங்க வரணும்? எங்க சுத்தி இங்க தானே வரணும். அதாவது ஒரு பெரியவர் டீ கடை ஓட்டிருக்காரு, அவர்கிட்ட ஒரே வார்த்தையில இங்கிலீஷ்ல கேட்கணும், பெரியவரே ஒரு 4 டீ போடுங்க, பெரியவரே 4 டீ போடுங்கன்றத ஒரே வார்த்தையில இங்கிலீஷ்ல கேட்கணும். அப்படின்னா தெரியல அப்படின்னு அவனே சொன்ன பெர்சனாலிட்டி ரீ ஓப்பனிங் பண்ணியாச்சு ஸ்கூல். ஆனாலும் அவன் ஸ்கூலுக்கு போல. ஏன்டா அவன் காலேஜ் படிக்கிறான். ஒரு அதிகாரி வர்றாங்க, 3 பேர் வந்து, கோழிக்கெல்லாம் என்ன போடுறீங்க? பெருமையா இருக்கட்டும் சொல்லி பாதாம் பிஸ்தா முந்திரி சப்புன்னு இருக்குனாங்க. ஏண்டா மனுஷனுக்கே சாப்பாடு கஞ்சிக்கலாம் கிடைக்கும், கோழிக்கு பாதாம் பிஸ்தாவா? வாடா 5 வருஷம் உள்ள உட்கார வச்சாங்க. ரீல்ஸ் ஆகி வந்தேன். சரி, நேற்று ரீல்ஸ் ஆன படத்தை பாக்குறதுக்கு டவுனுக்கு போனிய, ஏன் உடனே திரும்பி வந்துட்ட? பசிலே போட்டாங்க படத்தை. பாட்டு நான் பாட்டு மாட்டேன். ஏன் லேட்டு வகுப்புக்கு அப்படின்னு? எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே சண்டை அப்படின்னு. உங்க அப்பா அம்மாவுக்கு சண்டை, நீ ஏன்டா வரல அப்படின்னு. ஒரு ஷூ வந்து எங்க அம்மா கையில் இருந்துச்சு, ஒரு ஷூ எங்க அப்பா கையில் இருந்துச்சு. அவங்க வந்து தற்கொலை பண்ணி செத்துரும் சொல்லி ஒரு வேகமா ஓடினேன், குளத்துல விழுந்து செத்துரும் சொல்லி வேகமா குளத்துல விழுந்து இப்படி சாக போனேன். ஒரு ஆள் நிறுத்தினா, ஏய் நில்பா என்ன செய்ய போற அப்படின்னு. தற்கொலை பண்ணி சாகலாம் உள்ள போறேன். ஏ சண்டால போய் அதுக்குள்ள முதல்ல இருக்கா அப்படின்னு முதல்ல இருக்கான்னு ஓடிட்டான். கடவுளே எனக்கு இம்சையான இம்சை என் மனைவிட்டு இருந்து, என் பேச்சு ஒன்ன கேட்க மாட்டேன்றா கடவுளே அப்படின்னு. உங்களுக்கு என்ன உனக்கு வரவேணும் அதை சொல்லு அப்படின்னு முதல் வாரம் கேட்டார். இங்க இருந்து இலங்கைக்கு பாலம் அமைக்கணும். பாலமா? அது ஏகப்பட்ட கோடிக்கணக்கில் செலவாகும், மக்களோட உழைப்பு வேஸ்டா போகும், அதெல்லாம் முடியாது, வேற ஏதாச்சும் கேளு. அப்ப என் முன்னாடி என் சொல்லிலாம் கேட்கணும், அதுக்கு உனக்கு முதல் செஞ்சு கட்டி தரேன் பாலத்தை கூட. இது என்ன ஊரு? இதெல்லாம் ஒரு ஊரா? என்னங்க கோப்பட இந்த கூல்ட்ரிங்க் சாப்பிட்டு என்ன விஷயம்? என்ன சில்லற விஷயத்துக்கு கூட காசு கேட்கிறான்? என்ன எதுக்கு சில்லற விஷயம்? ஒரு 100 ரூபாய்க்கு சில்லற கட்டணியா? அதுக்கு 100 ரூபாய் இருக்கிறாங்க. கடைக்கு வேகமா போயிட்டு இந்த 2007 வருஷம் பிறந்தோன்னா 2007 காலண்டர் விடுங்க அப்படின்னா, அவங்க சொன்னார் கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்க, இப்ப எங்கிட்ட 1300 காலண்டர் தான் இருக்கு அப்படின்னா. புதுசா ஒரு ஆள் சாக்லேட்டை கொண்டு ஓடியாந்தான். என் பக்கத்து வீட்டுக்காரன் 3 லட்ச ரூபா லாட்டரி விழுந்துருச்சு அப்படின்னு இருக்கான். பரவாயில்லையா, அந்த தேசத்தில் நல்ல மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க போலியே. பக்கத்து வீட்டுக்காரன் 3 லட்ச ரூபா லாட்டரி வந்து நீ சந்தோஷப்படுறியாடா? உன் நினைக்குமா எனக்கு பூரிப்பாரு, கையை கொடு சாக்லேட்டை கொடு. என்ன அப்படி ஒன்றும் இல்லை, அந்த லாட்டரி டிக்கெட்டை தொலைச்சுட்டான். அந்த சந்தோஷம் எனக்கு. ஸ்வீட் வாங்கிட்டாரு, 2 கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு வந்து பார்த்தா நிறுத்து பார்க்குறாங்க, 1 கிலோ ஸ்வீட் தான் இருக்கு. வேகமா வீட்டுக்கார் போனார், என்னங்க பையனை அனுப்பி 2 கிலோ ஸ்வீட் கொடுத்து வச்சுன்னா 1 கிலோ தான் கொடுத்துருக்கீங்க. நல்லா நிறுத்து பாருங்க. நிறுத்து பார்த்தேன், 1 கிலோ தான் இருக்கு, உங்க பையனை நிறுத்து பாருங்கன்னு சொன்னேன். 1 கிலோ வாங்கி சாப்பிட்டுருக்கான். தம்பி வீடு குடி வந்திருக்கீங்க, வீடை வந்து கண்ணா அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடாது, உங்க வீடு மாதிரி பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டார். ஒரே வாரத்தில் வித்துட்டு ஊருக்கு போயிட்டான். ஏன்னா அவன் விட்டா என்ன செய்யலாம்? இப்ப நம்மளுக்கு அந்த டாக்டர் எனக்கு நேற்று வந்த கனவு இன்னைக்கு வருது என்ன அப்படின்னு, இது மறு ஒளி வரப்பு. அப்படித்தானே திரும்ப வரும். இப்போ வேலையை பாருங்க.